பழைய காலத்து போட்டோ எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா என்ன? வெளிநாட்டுல இருந்து வர வாய்ப்பு இல்ல. எந்த போட்டோ தான் இருக்கு. வணக்கம். வணக்கம். ஹாப்பி பர்த்டே. Thank you. கோலவரி. சரி, உங்களோட பேர்? ஸ்டெஃபினியா. சரி, நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா மிக்கி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில கிஃப்ட் கூட வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அவர்கிட்ட பேர்? லலித். யார் அவர்? புருஷன். ஆனா அவர்கிட்ட இருந்து வேற இல்லையே. கூடவே இருக்கிறாருக்கா அவரை சொல்லக்கூடாது. உங்களை சுத்தி நிறைய உறவுகள் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், உங்களோட பழகுற ஆக்களா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். சில வேளை இந்த கிஃப்ட் கடல் கடந்து கூட வந்திருக்கலாம். சோ யாரா இருக்கும்? லலிதா. உங்கண்ட புருஷன் வந்து உங்களை பாசம் வச்சிருக்கா அவரே சொல்லக்கூடாது. அவரையும் தாண்டி உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் இந்த கிஃப்ட் வந்திருக்குது. சோ எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, யார்கிட்ட இருந்து வந்திருக்குமான்னு சொல்லி. யாரா இருக்கும்? ரொம்பவே யோசிக்க கூடாது, தயங்க. சரி, இந்த கிஃப்ட் வெளிநாடுல இருந்து வந்திருந்தா யாரா? வெளிநாட்டுல இருந்து வர வாய்ப்பு இல்ல. சில ஸ்ரீலங்காவில இருக்கலாம். ஸ்ரீலங்காவில யார் இருக்காங்க? அம்மா அப்பா. அப்ப அவங்க அனுப்பி இருக்கலாம். இல்ல உங்களுடைய சகோதரங்கள் யாரும் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி? அம்மா அப்பா இல்லாட்டி லலித். இப்ப முதல்ல கணவரை மட்டும் சொன்னீங்க, இப்ப அப்பா அம்மா எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டீங்க. இனி அப்படியே ஒரு தடவை சொல்லிட்டு போறீங்க. வெளியே இருந்து வந்திருந்தா. சரி, ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? வந்திருக்கிற பர்த்டே கேக்க பாப்போம். சரி, ஹாப்பி பர்த்டே ஸ்டெஃபினி என்று சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் கூட வந்திருக்குது. என்ன வெயிட்டா இருக்கா? தூக்கி பாக்குறீங்க. சரி, இவ்வளவு வெயிட்டா உங்களுக்கு அனுப்பக்கூடியது யார்? அதுவும் இந்த மிட் நைட்ல உங்களுக்கு சர்ப்ரைஸா வரணும்னு சொல்லி உன்னை தூக்கத்தையும் கெடுத்து நாங்க இப்ப வந்து நிக்கிறோம். தூக்கத்தோட மிக்கியோட சேர்ந்து ஒரு சின்ன டான்ஸும் போட்டுட்டீங்க. இப்ப சரியா கண்டுபிடிச்சாதான் இந்த கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு போவோம். இல்லாட்டா எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துட்டு போவோம். அப்ப நீங்க உங்களுக்கு அனுப்பினால கண்டுபிடிக்க விருப்பம் இல்ல அப்படியா? சிலவங்க கொண்ட வேலை செய்யற இடத்துல இருந்து வந்திருக்குமா? வாய்ப்பு இல்ல. எங்க வேலை செய்றீங்க? சிலவங்க அங்க இருந்து உங்களோட ஃப்ரெண்டாக அங்க வேலை செய்யற கொலைக்காக அனுப்பியிருப்பாங்களா? சிலவங்க உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமோ? இந்த குடும்பத்துல கூட ஒண்ணு பண்ண பாக்குறீங்களா? சரி, இது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் கூட வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்காக போட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்திருக்குது. என்ன போட்டோ இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? எந்த போட்டோ தான் இருக்கு? உங்களோட போட்டோ தான் இருக்குமா? சில வேளை நீங்களும் வேற யாரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எதுவும் இருக்குமா? பள்ளிக்கூட காலங்கள் அல்ல இடப்பட்ட காலங்கள் எடுத்த போட்டோஸ் எதுவும்? வாயே திறக்க கூட அந்த மாதிரி நிக்கிறீங்க போல. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க, என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பழைய காலத்து போட்டோ எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா என்ன? சரி, பிரேம பாக்கக்கு முன்னம் சொல்லுங்க, இந்த கிஃப்ட் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. பாக்காம என்ன சொல்றது? யாரா இருக்கும்? சரி, பாருங்க. என்ன போட்டோ வந்திருக்கு? ஃபேமிலி போட்டோ. நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி போட்டோ தான் வந்திருக்கு. என்ன சிலது இந்த பிறந்த நாள்ல உங்களோட வாழையெல்லாம் போயிட்டேன்னு சொல்லி யாரும் மிஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலிய போட்டோஸா அனுப்பி இருக்கலாம் இல்லையா? உங்களோட ஹஸ்பண்ட் கூட பக்கத்துல நிக்கிறார். சிலவள குடும்பத்துக்கு நிஷாக்கா யார் அவங்க? மச்சான். எங்க இருக்காங்க? அக்கா. மச்சான் வைஃப் அக்கா. எங்க இருக்காங்க? அவங்க பிரான்ஸ்ல. இப்ப இவ்வளவு நேரம் அவங்கள சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றீங்க, ஆனா அவங்களாவும் இருக்க சந்தர்ப்பம் இருக்கு. சில வேளை வேற யார்கிட்ட இருந்து கூட வந்திருக்கலாம். வெளிநாடுல இருந்து வந்திருந்தா? வெளிநாடுல இருந்து வர வாய்ப்பு இல்லையா? ஐரோப்பிய நாடுகள்ல யாருமே இல்ல. ஆனா அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாருமே கவலைப்படுவாங்க, சரியா தங்களை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி. பரவாயில்லையா? சரி, இதை விட உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? அது மட்டும் பொறுமை காப்பீங்களா? பரவாயில்ல. குட்டியை நான் நிஷாக்கா வந்தா போல இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பியிருக்காங்க?
ஆனா இவங்ககிட்ட இந்த வேற இல்ல, No, இவங்க no, வந்து no. பர்த்டே சர்ப்ரைஸா வந்திருக்காங்க. அது No, ஆனா no, இந்த no, கிஃப்ட் no. வந்து போய் சொல்லாதீங்க. இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கு. இல்ல. சரி, இந்த கிஃப்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிசா சதீஷ் ஃபேமிலிட்ட இருந்து தான் வந்திருக்குது. எதிர்பார்த்தீங்களா? No. சந்தோஷமா? Oh, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? மெர்சி குட்டி நிறைய தூரத்துல இருந்து உங்களுக்காக வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க? 1.5 hour கிட்ட இருக்கும் பூவே. சரி, கிட்டத்தட்ட 1 மணித்தியா 1.5 மணித்தியா டிராவல் பண்ணி உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா அவங்க கூட எங்களோட வந்திருக்காங்க. எனவே நீங்க இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் அவங்களோட பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட, இன்றைய பிறந்த நாள்ல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிசா சதீஷ் ஃபேமிலி சார்பாகவும், எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. சரி, உங்களுக்காக பிரான்ஸ்ல இருந்து கொண்டு, அதுவும் கொஞ்சம் உங்களை விட தொலைதூரத்துல இருந்து கொண்டு மிட் நைட்ல சர்ப்ரைஸ் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இந்த இடத்துக்கு நேரடியா வந்திருக்காங்க. ஒரே வார்த்தையில அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷலா ஒரே வார்த்தை இல்லையா? Yeah. அது வார்த்தை இல்ல. சரி, அன்பிற்கு வார்த்தை இல்ல அப்படியா? இல்ல. ஓகே. அது ஏற்கனவே அவைகள் 2 பேர்ல எனக்கு வேற லெவல்ல இருக்குது. அது இன்னும் கூடிய கொண்டு போவதை குறையிற மாதிரி தெரியல.